பூத்தவளே புவனம் 14 பூத்தவளே பின்னவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தை மிக திறம்பட வழிநடத்தி கொண்டிருக்கிற தலைவர் பெருந்தகை, அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த தமிழ் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிற பெரியோர்கள், இந்த சூழலில் வாரம் 2 முறை இந்த நிகழ்வு நடக்கிற இந்நிகழ்விற்கு வருகை தருகிற அனைத்து பெரியோர்கள், இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் தனித்து நான் சொல்ல வேண்டும் என்பதை விட தனித்து நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு மேடையிலே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்து இருக்கிறேன் என்று சொன்னால், நான் வளர்ந்த பண்ணை, என்னை வளர்த்த பெரியோர்கள் அத்தனை பேரும் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாரையும் நான் தனித்தனியாக பெயர் குறிப்பிட்டு என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். அது என்னுடைய பள்ளி நாட்கள் தொடங்கி ஐயா தலைமை ஆசிரியராக இருந்த வரதராஜன் ஐயா உள்பட அத்தனை பேரும் பள்ளி நாட்களிலேயே பேச்சு போட்டிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் என்னை தயாரித்து என்னை வழிப்படுத்தி உற்சாகமூட்டி அன்றைக்கு அவர்கள் போட்ட அந்த விதைதான் இன்றைக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல பேர் வாங்குகிற அளவிற்கு நான் மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லியாக வேண்டும். அதை போல இந்த அழகான தமிழ்ச்சங்கம் ஒரு புதிய பொலிவோடு புதிய சூழலோடு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த உருவாக்கத்தை தந்திருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள், அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெரியோர்கள், எனக்கு முன்பாக ஒரு நல்ல அறிமுகத்தை எனக்கு தந்த அன்பு சகோதரி நம்முடைய ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியை அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா அறிமுகம் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. இன்னைக்கு அறிமுகம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதை விட யார் கொடுக்கறாங்கன்றது ரொம்ப முக்கியம், எப்படி கொடுக்கறாங்கன்றது அதை விட முக்கியம். 4 நாள் முன்னால ஒரு கோவில்ல பேசுவதற்காக என்னை அழைத்தார்கள். நானும் மகிழ்ச்சியா போய் இப்படி முன்வரிசையில உட்கார்ந்திருந்தேன். ஒரு பெரியவர், மிக பெரியவர், அவர் மேடையில ஏறி எனக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்தார். இந்த மேடை எவ்வளவு புனிதமான மேடை தெரியுமா? திருமுருக கிருபானந்த வாரியார் பேசினார், இறங்கினார், இறைவனடி சேர்ந்தார். புலவர் கீரன் அவர்களுடைய கடைசி குரல் ஒலித்தது இதே மேடையில் தான். இப்பொழுது பேராசிரியர் விஜயசுந்தரி பேசுவார் அப்படின்னா எனக்கு பேச்சா வரும். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு, அப்படிப்பட்ட பாரம்பரியமானவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் பேசின மேடைன்னு எனக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு அவ்வளவு அச்சத்தை தருவதாக இருந்தது. அப்படி ஒரு அறிமுகமாக இல்லாமல் அன்போடு கனிவோடு அவர் சொன்னாங்க. நிறைய பேர் உலகம் முழுக்க அவருடைய பேச்சை கேட்பதற்காக விருப்பப்பட்டார்கள்னு எல்லாம் சொன்னாங்க. இல்லையோ உண்டோ உண்மையோ பொய்யோ அப்படி ஒரு நிலைக்காவது நான் வர வேண்டும் என்ற நன்றியை அவருக்கு தெளிவித்து அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அதே போல இங்கே பெண்மணிகள் ரொம்ப குறைவா இருக்காங்க. இது மகளிர் தினத்தை ஒட்டி வர சிறப்பு நிகழ்ச்சின்னு ஐயா சொன்னாங்க. அம்மாவும் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. என்னமோ தெரியல, மகளிர் இலக்கிய பக்கம் வர்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல போல இருக்கு. இலக்கியத்துல கூட இடம் பெற்று விடுகிறார்கள், இலக்கிய விழாக்களுக்குத்தான் வரமாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஆனாலும் கூட இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், குறிப்பாக எங்க ரெங்கநாயகி மேடத்தை நான் சொல்லியே தீரணும். அவர்களுடைய குரல் அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஒலிக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் அதை கேட்டு உச்சரிப்பை கற்றுக்கொண்டவர்கள். பலரில் நானும் ஒருத்தி என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நீங்க நல்லா கைத்தட்டலாம், ஒன்னும் தவறு இல்ல. நான் இப்ப நான் உங்ககிட்ட என்ன தங்கத்தட்டா கேட்க போறேன், வெள்ளி தட்டு. இப்ப தங்க விற்கிற வேலைக்கு அதெல்லாமா நான் கேட்பேன்? குறைஞ்சது கைத்தட்டு தானே நான் கேட்கிறேன்.
நல்லா கை தட்டலாம். ஏன்னா கை தட்டிக்கிட்டே இருந்தோம்னா நாம 2 பேரும் ஒன்றா பயணிக்கிறோம்னு அர்த்தம். இது ஒன் வே டிராபிக் மாதிரி ஒரு பக்கமாக இல்லாமல் நாம் 2 பக்கங்களுமாக பேசிக்கொண்டு செயல்படுகிறோம் என்று பொருள். மகிழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்துக்கு வந்தால் எல்லாரும் உயர்வார்கள் என்பதற்கு இதுவே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எல்லாரையும் உயர ஏற்றி பார்க்கிற ஒரு அழகு. சமீபத்தில் நான் ஒரு நிகழ்விற்காக நவி மும்பையில ஒரு தமிழ்ச்சங்கம், எனக்கு ரொம்ப வியப்பாக நம்முடைய ஞானசம்பந்தம் ஐயா அழைத்து சென்றிருந்தார்கள். நவி மும்பை தமிழ்ச்சங்கம் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு போய் அங்கேயே இருந்தவர்கள், அவர்களுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகள் எல்லாம் வந்து விட்டார்கள். அவர்கள் பாருங்கள், அங்க போய் அந்த உணர்வோடு அங்க ஒரு தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினார்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்ச்சங்கத்தை எல்லாம் பார்த்து விட்டு அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் அறிந்து கொண்டு அங்க தொடங்கியதாக சொன்னார்கள். அப்பொழுது ஒரு பெரியவர் சொன்னார், என்னதான் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னோடி திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் என்று சொன்னார். இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. நான் அவரிடத்துல கேட்டேன், ஐயா நீங்க என்ன அப்படி ஒரு பெரிய சிறப்பு என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அது தொடங்கப்பட்ட காலம் முந்தையது, அங்கு பேசாதவர்களே இல்லை, அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் எல்லாம் பேசிய ஒரு தமிழ்ச்சங்கம். அதெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்னைக்கும் பணக்கார தமிழ்ச்சங்கம்னா திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எப்படிங்க ஐயா அப்படின்னு. நாங்கெல்லாம் ஒரு வாடகைக்கு ஒரு மணி நேரத்திற்கு இவ்வளவு தொகை செலுத்தி, நீங்க நவி மும்பைன்னு அந்த மும்பை நகரத்தை நினைச்சு பாருங்க, அதுவும் தமிழ்ச்சங்கம் நடத்துறதுக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? ஒரு மணி நேரத்திற்கு அவர் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு மக்கள் நிறைய வர்றாங்க, நம்ம மக்கள் எல்லாரும் அங்க இருக்கிறவங்க வர்றாங்க. ஆனா உட்கார இடம் இல்லை, அந்த அரங்கம் போதல அவங்களுக்கு, அதுக்கு மேல அவர்களால செயல்பட முடியல. அப்பதான் அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அறிந்து தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் சொந்த கட்டிடத்திலே மிகச்சிறப்பாக தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். வாரந்தோறும் மாதந்தோறும் விழாக்கள் நாங்கள் அறிகிறோம், எங்களுடைய தோழமை எங்களுக்கு அந்த புலனம் வழியாக செய்திகளை அனுப்புகிறார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அப்பொழுதுதான் மகிழ்ச்சி. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நல்ல ஒரு பாதையை காட்டி இருக்கிறார்கள். என்ன ஒரு செய்தி என்னன்னா, இளைஞர்கள் நிறைய வரணும். நம்மெல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம், இனிமே நம்மளை யாரும் மாற்ற முடியாது. விஸ்வேஸ்வரன் ஐயா எல்லாம் நினைச்சாருன்னா, அவரெல்லாம் நூலகங்களோடும் மாணவர்களோடும் நேரடி தொடர்பு இருக்கிறவர். அவரெல்லாம் நினைத்து நிறைய மாணவர்களை இந்த அரங்கத்திற்கு அழைத்து வர வேண்டும். ஏன்னா அவன் போதை மருந்துக்கு அடிமையாயிருக்கிறான், அவன் கிழிச்சு விட்ட பேண்ட்டை போட்டுக்கிட்டு திரியிறான், காதுல கடுக்கன் ஒத்த காதுல போட்டிருக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கிறவனை இங்கு நெறிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல அமைப்பு திருச்சியிலே இருப்பது என்பது திருச்சியினுடைய ஐகான் என்றெல்லாம் குறிப்பிடுகிறோம் அல்லவா, அந்த அடையாளங்களில் ஒன்றாக மும்பை வரை திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் பேசப்பட்டிருக்கிறது என்பதே இந்த சங்கத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு என்று நான் நினைக்கிறேன். அதுவும் எங்கள் ஐயா அவர்கள் தலைமையாக இருக்கிற சூழலில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நடந்திருக்கிறது. மெத்த மகிழ்ச்சி. அது இந்த வாரம் எனக்கு ஒரு நல்ல தலைப்பு, ஐயா 2-3 தலைப்புகளை கொடுத்து நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைப்பு அதிலே இருந்தது. அதனால் நான் ஐயா இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி, புனைகதைகளில் எல்லாம் பெண்கள் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த சொல்லாட்சி ரொம்ப கவனம். நிறைய பேர் சித்தரித்தல்னு எழுதுறோம், சித்திரித்தல்னு தான் எழுதுறோம். சித்திரம், சித்திரித்தல், ஒன்றை புனைதல் என்ற பொருளிலே வரக்கூடியது. அப்படி பெண்களை எப்படி எல்லாம் சித்தரித்திருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய தலைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா அநேகமா எல்லா கல்லூரிகளிலும் தமிழ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ப்ராஜெக்ட் மாதமா இருக்கும். நீங்க போய் இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பாருங்களேன், தமிழ்ல ஆய்வேடு அடிக்க ஆள் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் தமிழ்ல அச்சடித்து கொடுத்தீர்கள் என்றால் 40 ரூபா கேட்கறாங்க பூசாம. அதே ஆங்கிலத்துல 10 ரூபா 12 ரூபாய்க்கு அடிச்சு கொடுத்துடுறான். இன்னைக்கு பிள்ளைங்க தடுமாறுதுங்க. தமிழ் அச்சு, தமிழ் ஆய்வேடு தயாரிப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. அப்படி மோதி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் எந்த தலைப்பில் ஆய்வு செய்வது, எந்த புத்தகத்தை ஆய்வு செய்வது, என்ன ஆய்வு நெறிமுறைகள், இது எதுவுமே பிள்ளைகள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறேன். அந்த சூழலில் எனக்கு ஐயா
அந்த தலைப்பை கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையில் சொல்ல போனால் ஒரு 3-4 நாட்களாக எங்க கல்லூரி நூலகம் பாத்தீங்கன்னா யாருமே அறிவை எட்டி பிடிக்க முடியாதுங்கிறதுக்காகவே 2வது மாடியில வச்சிருக்கிறோம். நீங்க இப்ப நடந்து 2 மாடி ஏறி போகணும், லிப்ட் கிடையாதுங்க ஐயா. அதுல ஏறி போனாதான் நீ அறிவை பெற முடியும் அப்படின்னதுனால என் பையன் ஒருத்தனும் போறதில்லை. அப்படியான ஒரு கொடுமை சூழல். ஒரு 3-4 நாட்களாக நூலகத்துக்கு சென்று அந்த நூல்களை எல்லாம் புரட்டி பார்த்த பொழுது, அடே அப்பா, ஒரு பெரிய ஒரு பெண்களினுடைய சமூக வரலாறு இன்னும் எழுதப்படவில்லை. பெண்களினுடைய சமூக வரலாறு. நீங்க நாட்டோட வரலாறு நிறைய வந்திருக்கு, மொழி வரலாறு நிறைய வந்திருக்கு, சமுதாய வரலாறு வந்திருக்கு. யாருன்னா ஆண்களை மையப்படுத்தி, பெண்களை மையமிட்டு, பெண்களை மட்டுமே மையமிட்டு எழுதப்பட்ட ஒரு வரலாறு இன்னும் எழுதப்படவில்லை என்பது எனக்கு அந்த நூல்களை எல்லாம் பார்த்த பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஒரு காலந்தோறும் பெண் என்று ஒரு நூல் எனக்கு கிடைத்தது. அதே போல பெண் இந்த இந்த வாரம் கொண்டாடுகிறோம் அல்லவா, வர 8ஆம் தேதி மகளிர் தினம் எல்லாம் கொண்டாடுகிறோம். இதற்கான காரணம் எங்கே விதைக்கப்பட்டது? அது அமெரிக்கால விதைக்கப்பட்டது. உழைக்கும் பெண்கள் எல்லாம் போராட்டம் தொடங்கினார்கள். எங்களால் 8 மணி நேரத்திற்கு மேல் உழைக்க முடியாது என்று சொன்னார்கள். அதனுடைய அடிப்படையில் இந்த நாள் வந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் வரலாறு. ஆனால் தொடக்க காலத்திலே இருந்து இந்த பெண்களினுடைய வரலாறு அல்லது அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு பெரிய வரலாறை என்னால் பார்க்க முடியும். நான் சொல்வது ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கு இருப்பது போல சூழல் இல்லை. வீடு கட்டி வாழ தெரியாது. காடுகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் மனிதன் வாழ்ந்த காலம். அவனுக்கு எது உணவு? இப்ப இருக்கிற மாதிரி சமைத்தல், பக்குவப்படுத்தி சாப்பிட தெரியாது. அப்ப அவன் எப்படி சாப்பிட்டான், எப்படி வாழ்ந்தான், எதை சாப்பிட்டான்? நம்முடைய முதல் தொழில் வேட்டை தொழில். வேட்டை சமூகம் தான் நம்மளுடைய முதல் தொழில். இந்த வேட்டை சமூகத்துல ஆணுக்கு என்ன வேலைங்கிறீங்க? வேட்டையாடிக்கிட்டு போ. அப்போ அந்த வீட்டுல இருந்த பெண்ணு, வீடுன்னு ஒண்ணு கிடையாது, ஒரு மரத்தடி. மரத்தடி தான் முதலில் வாழ்க்கை வாழ தொடங்குவதற்கு மனிதன் அமைத்து கொண்ட இடம். இந்த பெண்ணு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறா, இவன் வேட்டைக்கு போறான். இதுதான் அன்றாடம் நடக்கிற வேலை. இந்த வேட்டைக்கு போறவன் என்ன செய்வான்? ஒரு வேட்டையாடி ஒரு விலங்கை கொன்று வேட்டையாடி வீட்டுல கொண்டு வந்து காலையிலிருந்து போவான். போய் ஒரு விலங்க வேட்டையாடி அசந்து போய் அப்பாடா அப்படின்னு கொண்டு வந்து அந்த விலங்க வேட்டையாடி வீட்டுல போடுறதோட அவன் வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த வேட்டையாடி கொண்டு வந்த விலங்கு அப்படியே சாப்பிட முடியுமா? அப்ப அந்த விலங்க முதல்ல சுத்தப்படுத்தணும். அந்த விலங்கினுடைய தோல்களை எல்லாம் நீக்கி அதை சிறு சிறு துண்டுகளாக ஆக்கி அதை சுத்தப்படுத்தி அதில் தேவையற்ற பகுதிகளை எல்லாம் நீக்கி தேவையானவற்றை தயாரித்து சேமித்து பிறகு அதை சுட்டு பிறகு உண்ண வேண்டும். இப்படித்தான் ஒரு பக்குவப்படுத்தி சாப்பிட வேண்டிய ஒரு வேலை. சரி, அப்ப பாருங்க, ஒரு விலங்கை வேட்டையாடுவதற்கு இவனுக்கு குறைந்தபட்சம் என்ன கருவி தேவைப்பட்டிருக்கும்? ஒரு வில்லு, ஒரு அம்பு. இதுல விட்டா வேற அன்னைக்கு ஒண்ணும் கருவி கிடையாது. வில்லையும் அம்பையும் முதல்ல கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி ஒரு விலங்கை அடிச்சு கொண்டு வந்து வேட்டையாடி வீட்டுல போட்டுறான் ஆணு. இப்ப இந்த பெண்ணுக்கு வேலை ஆரம்பிக்குது. அந்த விலங்கினுடைய தோலை கிழிக்கணும். அப்ப கிழிப்பதற்கு ஒரு கருவி. மனசுல வச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய வரலாற்று கருத்து அந்த புத்தகத்துல போட்டிருக்கிறான். இப்ப அந்த தோலை கிழிப்பதற்கு ஒரு கருவி வேண்டும். சரி, அந்த தோலை கிழித்த பிறகு அதை பல சிறு சிறு துண்டுகள் ஆக்கணும். அப்ப துண்டாடுகிற கருவியை கண்டுபிடிக்கணும். சரி, துண்டாடின பிறகு அதை நெருப்புல வாட்டுவதற்கு கோக்கணும். அப்ப கோப்பதற்கான ஒரு கருவியை கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே இரும்பு காலத்துக்கு முன்பு, கற்காலம். அப்ப இரும்பு நமக்கு தெரியாது. அப்ப கல்லை பயன்படுத்தி தான் இந்த பெண் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த தோலை கிழிச்சு எடுத்திருக்கணும். கல்லை பயன்படுத்தி தான் அதை பல துண்டுகளாக்கி இருக்கணும். கல்லைத்தான் கோத்து சதையாக்கி அதை நெருப்பில் வாட்டி இருக்கணும். அவன் எழுதுறான்,
ஆக முதலாக தொழில் கருவிகளை கண்டுபிடித்தவள் பெண் என்பதை மறந்து விடாதீர்கள்னு குறிப்பு தரேன். அப்ப இந்த வேலை எதுவுமே ஆண்கள்கிட்ட இல்ல. நீங்க அங்கதான் அதைத்தான் நோக்கணும். அவன் வில்லு அம்பு வச்சு வேட்டையாடி விலங்கை இழுத்துக்கிட்டு வந்து வீட்டுல போடுறதோட அவன் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா வீட்டில் இருக்கிற பெண்டா இப்ப கைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய முடியாது, வெறும் விரலை வைத்துக் கொண்டு செய்ய முடியாது. அப்ப இவ என்ன செய்யறா, ஏதோ 2 கல்லை எடுக்கிறா, ஏதோ ஒண்ணு அறுக்கிறா, எதையோ ஒன்று கூர்மைப்படுத்துறா, எதையோ ஒன்று கோக்குறா. அப்ப இவ்வளவும் பெண்ணுக்கு உரிய மூளை, அது மூலப்பொருளாக பயன்பட்டு அது பக்குவத்தை அடைகிறது. சரி, அடுத்த ஒரு காலகட்டம், இது கொஞ்ச காலம் ஆனதா. இப்ப இவன் வேட்டைக்கு போயிடுறான். இவன் எவ்வளவு நேரம் சும்மா இருப்பா, மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறா. திடீர்னு ஒரு நாள் மரத்துல இருந்து ஒரு பழம் கீழே விழுகிறது. அந்த விழுகிற பழத்துல இருந்து ஒரு விதை வெளியில வருது. இவ அதை பாக்குறா. அதுக்கு முன்னால விவசாயம் தெரியாது, அதுக்கு முன்னால விதைக்கிறதுனா என்னன்னு தெரியாது. அந்த விதை கீழே விழுது. இயற்கையாக மழை பெய்கிறது. ஒரு 2 நாளாவது 3 நாளாவது மண்ணுக்குள்ள புதஞ்சு ஒரு சின்ன இலை தலை காட்டுது. அப்புறம் பாக்குறா மெல்ல அது வளருது. அதுக்கு பிறகு அது உசரமாவது செடியாகுது. அப்ப நீங்கள் யோசியுங்கள், வேட்டைக்கு செல்வதோடு ஆணு வேலை முடிஞ்சுது. உட்கார்ந்து இருக்கிற இவளுக்குத்தான் ஒரு மரத்தில் இருந்து ஒரு பழம் கீழே விழுந்து ஒரு விதை ஊன்றி அது உழைத்து அது இயற்கையாகவே மழை துளியை பெற்று அது வளருவதற்கு இயல்பாகிறது என்ற அறிவு முதலாக பெண்ணுக்குத்தான் வருகிறது, மறந்துடாதீங்க. அப்ப தொழில் கருவி இவளால, விவசாயம் இவளால. இப்படி 2ம் தான் நம்முடைய மூல அடிப்படையான தொழில். அன்றைக்கு பிறகு நெசவு வருகிறது. இப்ப இந்த 2 தொழிலையும் முதலாக கண்டுபிடிக்கிறவளை பெண்ணு. அப்ப கண்டுபிடிக்கிற இவள் உற்பத்தி கருவிகளையும் கண்டுபிடிக்கிறாள், உற்பத்தி பொருளையும் ஆக்குகிறாள். சரி, இப்ப இது ஒரு கட்டத்துல நிறைய பொருள் உற்பத்திக்கு இவள் காரணமாகி விட்டாள். அடுத்த கட்டம் 3வது. இப்ப உற்பத்தியான பொருளை கொண்டு போய் சந்தைப்படுத்துறோம். ஒரே இடத்துல வச்சிருக்க முடியாது, பக்கத்து ஊர்களுக்கு போகணும். அந்த ஊர்ல இருக்கிறது இங்க வரணும், இங்க இருக்கிறது அங்க போகணும். மருத நிலத்திலிருந்து நெய்தல் நிலம், நெய்தல் நிலத்திலிருந்து குறிஞ்சி, குறிஞ்சியிலிருந்து முல்லை. இப்படி நிலம் விட்டு நிலம் உற்பத்தி பொருளை கொண்டு செல்வது என்ற அறிவும் முதல்ல இவருக்கு தான் வருது. சரி, இது 3வது கட்டம். இப்ப 4வது கட்டம். பொருள்களை எல்லாம், உற்பத்தி பொருள்களை எல்லாம் வண்டியில ஏத்தியாச்சு, வண்டி ஓட்டிக்கிட்டு போகணும். இப்ப அவளுக்கு எது தேவைன்னா, வழிப்பறி கொள்ளையர்களிடத்தில் இருந்து, ஆறலை கள்வர்களிடத்தில் இருந்து இந்த பொருளை பாதுகாப்பதற்கு இவளுக்கு ஒரு துணை, ஒரு வலிமை வாய்ந்த ஒரு பாதுகாப்பு தேவை. இந்த பாதுகாப்பு என்று வருகிற நிலையில்தான் யாருடைய கை இப்பொழுது ஓங்குகிறது? ஆண்களினுடைய கை ஓங்குகிறது. இதுவரையில் உற்பத்தி செய்தால், பொருள்களை தயாரித்தால், வண்டியில ஏத்துனா, எடுத்துக்கிட்டு போறா, பாதுகாப்புக்கு ஆணினுடைய துணை தேவைப்பட்டது. இப்ப பக்கத்து நிலத்துக்கு போயாச்சு, அடுத்த ஊருக்கு போயாச்சு, பொருளை வித்துடுறா. விற்ற பிறகு கிடைக்கிற பொருளை வாங்கி மறுபடியும் பாதுகாக்கணும். அதை எவனாவது கொண்டு போயிட்டானா என்ன பண்றது? அப்ப அந்த பொருளை பாதுகாக்கிற நிலைமையும் ஆண் கையில வருது. இப்பொழுது என்ன ஆகிறது? பொருளை உற்பத்தி செய்தவள் அவள், பொருளை பெருக்கியவள் அவள், பொருளை பண்டமாற்றாக இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்றவள் பெண். ஆனால் அந்த பொருள், உற்பத்தி செய்த பொருள் விற்கப்படும் பொழுது அது விலை பேசி ஒரு பொருளாதாரமாக மாறி அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை பெற்று பணம் என்ற நிலைமைக்கு மாறுகிற பொழுது அது யார் கைக்கு மாறுகிறது என்றால் ஆணினுடைய கைக்கு மாறுகிறது. அதிலிருந்துதான் பெண்ணை காட்டிலும் ஆண் உயர்ந்தவனாக, பெண்ணை காட்டிலும் ஆண் வலிமை உடையவனாக, பெண் ஒடுக்கப்படுகிறவளாக சமுதாயம் மெல்ல 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 வளர்ந்து இன்றைக்கு இப்படியான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது என்று இந்த காலந்தோறும் பெண் என்ற ஒரு நூல் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான நூல். அதனுடைய தொடக்க கால வரலாறை இப்படி அவர் தொடங்கி எழுதுகிறார். அதுக்கு பிறகு நம்ம எப்படி எல்லாம் வளர்ந்தோம், எப்படி எல்லாம் வந்தோம், அதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இப்ப இந்த பெண்ணினுடைய
ஒரு கட்டத்துல இவளை இலக்கியங்கள்லாம் படைக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், பெண்ண உலகம் முழுக்க இருந்த காலகட்டங்கள்ல எப்படி யோசிச்சாங்க, இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படி யோசித்தார்கள் அந்த பெண்ணை. உலகம் முழுக்க போருக்கு உரிய காரண பொருள் பெண். நீங்க உலக நாடுகள்ல நடந்த போரெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு பெண்ணை அடைவதற்காக 2 பேரும் சண்டை போடுவான். அந்த பெண்ணை அடையவில்லை என்று சொன்னால் ஒருத்தனை வெட்டிக்குவான், சாவான். அப்ப பெண் என்பவள் ஒரு நாடு பிடிக்கிற ஒரு பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாள். பெண் என்பவள் ஒரு போக பொருளாக இருந்திருக்கிறாள், அனுபவிக்க தகுந்தவளாக இருந்திருக்கிறாள். இப்படி எழுதப்பட்ட சிந்திக்கப்பட்ட காலத்தில் தமிழன் பெண்ணை எப்படி யோசித்தார்? தமிழன் படைக்கிற இலக்கியங்கள் அவளை எவ்வாறு புனைந்தன அல்லது சித்தரித்தன அல்லது உள்ளது உள்ளவாறு காட்டின? இந்த சூழலில்தான் நம்முடைய காப்பியங்கள், குறிப்பாக முதல் காப்பியம் என்று பாராட்டக்கூடிய சிலப்பதிகாரம், பெண்ணை அவர்கள் போக பொருளாக காட்டிய காலத்தில் இவன் எப்படி பெண்ணை யோசிக்கிறான்? ஒரு காப்பியம், காலில் கிடக்கிற சிலம்பை எடுத்து காப்பியத்திற்கு பேரா வைக்கிறாயா? ஒரு பெண்ணோட காலில் கிடக்கிற ஒரு அணிகலன், அந்த அணிகலனை ஒரு காப்பியத்திற்கு தலையாக பெயராக கொண்டு போய் வைக்கிறார். ஒன்று. இரண்டாவது, பெண்ணை பேச வைக்கிறார். நீங்க அதுக்கு முன்னால இலக்கியங்கள்ல பெண் இவ்வளவு சிறப்பாக பேசியதாக உலக இலக்கியங்கள்ல காண முடியாது. காதலுக்குரியவளாக பெண் இருப்பா. கிரேக்க இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் காதல் கவிதை. கிரேக்க பாடல்களையும் நம்முடைய சங்க இலக்கிய அகப்பாடல்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளவு காதல் கவிதைகள் கிரேக்கத்துல. ஆனால் அதே காலகட்டத்தில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் பெண்ணை எப்படி சொல்றான்? புற இலக்கியங்களாக இருக்கட்டும், புறப்பாட்டாக இருக்கட்டும், ஈன்று புறந்தறுதல் எந்த அலைக்கடனே, அதான் முதல் கடன். முதல் சரியா இருந்தா முற்றும் சரியா இருக்கும். தலைக்கடன் அவள்கிட்ட தான் தொடங்குதுங்கிறான். அப்ப பெண் அரசவைக்கு சென்று ஒரு ஆளுகிற அரசனுடைய பிடரி முடியை பிடித்து இழுத்து கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு பெண் பாத்திரத்தை கொண்டு போய் நிறுத்துறான். இப்ப என் வகுப்புல படிக்கிற மாணவன் கேட்பான், உண்மையிலுமே கண்ணகி எல்லாம் இருந்தாங்களாமா? உண்மையிலுமே கண்ணகி எல்லாம் இப்படி எல்லாம் வாதாட்டினாங்களா? நான் சொல்றேன், தம்பி, அது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு அப்புறம் போவோம். ஆனா அந்த சிந்தனை உண்மைதானே, அந்த சிந்தனை நடைமுறைப்படுத்தணும் தானே. அப்ப ஒரு ஆளுகிற மன்னனிடத்திலே ஒரு பெண் துணிச்சலாக சென்று பேசுவதற்கு சிந்தித்திருக்கிறான் தமிழன் ஒரு பெண்ணை வைத்து. அப்ப அவன் ஒரு முடிவு சொல்லிடுறான். என்ன சொல்றான்? யானோ அரசன், யானே கள்வன், கெடுகையன் ஆயுள். 3 வரி சொல்றான். ஐயா, யானோ அரசன் கேஸ் கொண்டு போய் ஃபைல் பண்றான். அடுத்த வரி என்ன சொல்றான்? யானே கள்வன், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடுறான். 3வது வரி என்ன சொல்றான்? கெடுகையன் ஆயுள், பனிஷ்மெண்ட் அவனே கொடுத்துக்கிறான். ஐயா, இப்படி ஒரு இலக்கியம் இருக்குமா எங்கேயாவது? அவனே வழக்கு பதிவு பண்ணி, அவனே தீர்ப்பு கொடுத்து, அவனே தண்டனையும் கொடுத்துக்கிறான். அப்படி ஒரு நிலைமைக்கு ஒரு இலக்கியம் கொண்டு போய் நிறுத்துகிறது. யாரால? ஒரு பெண்ணால. அப்ப பெண்ணை இந்த சமூகம், குறிப்பாக தமிழ் சமூகம், தமிழ் இலக்கிய புலவர்கள் எந்த நிலைக்கு கொண்டு போய் அவளை வைத்தார்கள்? அதற்கு பிறகு வருகிற காலகட்டம் எல்லாம் நமக்கு தெரியும். அது சீதையா இருக்கட்டும், சீதையை படைக்கிற தன்மையா இருக்கட்டும், மணிமேகலையை எல்லா நூல்களும் பெண்களை ஒரு காலகட்டத்தில் இப்படி படைத்து கொண்டே வருகிறார்கள். இதுல கடைசி பகுதிக்குத்தான் நாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற புனைகதை இலக்கியம் அல்லது புனைவு இலக்கியம் என்றே சொல்லக்கூடிய ஃபிக்ஷன்ஸ் ஆங்கிலத்துல சொல்ற அந்த புனைவு தன்மையோடு இருக்கிற இலக்கியங்களில் இந்த பெண்களை எவ்வாறு படைத்திருக்கிறார்கள்? நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. பணிப்பகிர்வு இன்னைக்கு அதிகம் பேசப்படுகிற ஒரு சொல். பணிப்பகிர்வு. அது வீடா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, பணிப்பகிர்வு முக்கியம்ங்கிறான். எதா இருந்தாலும் வேலைகளை பகிர்ந்து கொண்டு செய்வது இன்னைக்கு சாதாரணமா போச்சு அப்படிங்கிறோம். இந்த பணி பகிர்வை 3ஆ பிரிச்சுக்கங்க. 1 பொது பணி, 2வது ஊதியத்திற்கான பணி, 3வது குடும்ப பணி. நம்மளுடைய பணிகளை இது 3க்குள்ள கொண்டு வந்துடலாம். 1 பொது பணி. இப்ப இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் வர்றோம், மொழிகளை வளர்க்கிறோம், சமுதாய பணிகளை செய்கிறோம்,
கொரோனா போன்ற தொற்று காலத்தில் சமூக பணியாற்றுகிறோம், அல்லது கோயில்களோ கட்டுறதுக்கு நாம உடல் உழைப்பு தருகிறோம், ஏதோ ஒரு பொது பணி. இரண்டாவது, ஏதோ ஒரு வேலைக்காக நாம் செய்கிற ஊதியத்திற்கான பணி. மூன்றாவது, குடும்ப பணி. உங்களிடத்தில் நான் ஒரு வினா கேட்கிறேன். ஒரு பெண்ணுக்கு இந்த 3 பணிகளும் சமமாக வழங்கப்படுகின்றதா? யோசித்து பார்க்கணும். இதுல ஒரு 50% பாத்தீங்கன்னா ஊதியத்திற்கான பணி. இன்னைக்கு வந்துட்டோம். ஆண்களுக்கு இணையா, இன்னும் சொல்ல போனா ஆண்களை காட்டிலும் அதிகமா கூடுதலா சம்பளம் வாங்குற அளவுக்கு பெண்கள் வந்தாச்சு. அப்ப ஊதிய பணிங்கிறது சரியா இருக்கு. குடும்ப பணி, அதுவும் அந்த சில குடும்பங்களை பொறுத்தது, அந்தந்த குடும்பங்களை பொறுத்தது, அது வாக்கப்பட்டு போன குடும்பத்தை பொறுத்தது. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அந்த பெண்ணுக்கு உதவி செய்வாங்க. இன்னைக்கெல்லாம் ஆபீஸ் போறதுக்கு கணவனுக்கு முன்னால மனைவிக்கு வீட்டு வாசலுக்கு வேன் வந்துடும். அப்ப இவ்வளவு செய்யவே முடியாது, 2 பேரும் சேர்ந்து செஞ்சாதான் வேலை. அப்ப குடும்ப பணி இன்றைக்கு ஓரளவுக்கு 100% கூட சொல்லலாம் 2 பேரும் செய்யற ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. ஆனால் பொது பணிக்கு பெண்ணை இன்றைக்கு அனுமதிக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்வி. இன்றைய புனைவிலக்கியங்கள் எல்லாமே இந்த பணியைத்தான் கையில் எடுக்குது. ஒரு குடும்பத்தை சுத்தி ஒரு நாவல் எழுதுறாங்கன்னா அந்த பெண்ணு குடும்பத்துல என்ன செஞ்சா, யாருக்கு அதை பண்ணா, இதை பண்ணா, கல்யாணம் கட்டிக்கிட்டா, புருஷனை பார்த்தா, புள்ள குட்டியை பார்த்தா, அம்மா, இதுதான் மையப்படுத்தப்பட்டு புனைகதை இலக்கியங்கள் எழுதப்படுகின்றனவே தவிர, அதை விட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா வேலைக்கு செல்லும் பெண்கள் படும் துன்பங்கள், அதை மைய விட்டு கதை எழுதுவாங்க. ஆனால் ஒரு பொது பணிக்காக, ஒரு சமுதாய பணிக்காக ஒரு பெண் வருகிறாள் என்று சொன்னால் அதை அந்த சமுதாயம் ஏற்கிறதா, அந்த குடும்பம் ஏற்கிறதா, ஏன் அந்த பெண்ணே ஏற்கிறாளா? இது ஒரு ஆண்னா வந்துடுறாரு. அது நாங்க வேடிக்கையா மேடைகள்ல சொன்னோம், ஒரு ஆம்பளை கல்யாணமே பண்ணிக்கலன்னா அவரை தியாகின்றான். சொல்றமா இல்லையா? ஒரு கல்யாணமே பண்ணிக்கலங்க, தியாகி. அதே ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணல, ஏதோ சம்திங் ராங் சொல்றான். அது ஏதோ சம்திங் ராங்க, அதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. இது இன்றைக்கும் வழக்கில் இருக்கிற ஒரு விஷயம். இதை மறுக்க முடியாது. நீங்க விருப்பப்பட்டவனோடு போனா ஆணுக்கு பெயர் வைப்பதை காட்டிலும் பெண்ணுக்கு தானே பெயர் வைக்கிறான். விருப்பப்பட்டவனோடு போனா ஓடுகாலி வைக்கிதா இல்லையா சமுதாயம்? ஓடுறது 4 காலு, அவனுக்கு தானே ஓடுனான். இவன் ஓடுகாலன் எங்கேயாவது பேர் பார்த்திருக்கிறீங்களா? தமிழ்ல ஓடுகாலன்னு எனக்கு தெரிய யாரும் சொன்ன மாதிரி தெரியல. ஓடுகாலி. சரி, அந்த பெண்ணு ஏன் வம்பு? வீட்டுல சொல்ற அம்மா அப்பா பாக்குற அரேஞ்ச் மேரேஜ், அந்த உறுதி செய்யப்பட்ட திருமணத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறா. குடும்பத்துல போய் வாழ போறா, ஒத்து வரல, பிடிக்கல, அம்மா வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப சமுதாயம் யாருக்கு பேர் வைக்குது? வாழா வெட்டி. ஆம்பளைக்கு வாழா வெட்டங்க, வாழா வெட்டன்னு பேரே இல்லைங்க தமிழ்ல. இவளுக்குதான் பேரு வாழா வெட்டி. புள்ள பெறலனால என்ன பேரு யாருக்குதான்? இவர் மலடன். பல ஆண்களுக்கு திருமணம் ஆனதே பல பேருக்கு தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாண வயசுல பையன் இருக்கானா? அப்படித்தானே கேக்குறீங்க. ஆனா பெண் அப்படி இல்லை, மலடி என்ற சமுதாயம் ஒதுக்குகுது. இதெல்லாம் புனைகதை இலக்கியங்கள் தனக்குரிய கருப்பொருளாக இந்த நூற்றாண்டில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதையும் விட்டா கணவன் இறந்துட்டான்னா கேட்கவே வேணாம். அப்ப இவளுக்குத்தான் பேர். என்னென்ன பேர் உண்டோ அவங்களுக்கு நினைவு வர்ற பேர்கள் எல்லாம் போட்டுக்கங்க. கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள். அது ஆண்களுக்கு பேர் இருக்குதா? மனைவி இறந்துட்டா அந்த ஆணுக்கு பேர் இருக்குதா? ஐயா அழகா சொன்னார், புது மாப்பிள்ளை, அதான் அவருக்கு பேர். பாரதி ஒத்தனுக்கு தான் கோபம் வந்து, பாரதி ஒத்தன் தான் கோவப்பட்டான். அது என்னடா, புருஷன் இறந்துட்டான் அவளுக்கு பேர் வைக்கிறீங்க, விதவைங்கிறீங்க, அதே ஆணுக்கு இல்லையே. பாரதி கோவப்பட்டு சொன்னா, கிடக்கிறான் போ விதவை பசங்கள். இவ்வளவு கோபம் அவனுக்கு. கிடக்கிறான் போ விதவை பசங்கள், புதிய சொல். அப்ப இந்த சமுதாயத்துல பேரு, நீங்க சமுதாயம் ஆனால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாய சூழலில் தான் ஒரு பெண் வாழ்ந்தாக வேண்டும்.
மறந்துடாதீங்க. உங்க அம்மாவும் அப்படித்தான், உங்க மனைவியும் அப்படித்தான், உங்க அக்கா தங்கச்சியும் அப்படித்தான், பிள்ளையும் அப்படித்தான், பேத்தியும் அப்படித்தான். இது ஆண் சிரிக்கணும்னா எப்படி சிரிக்கணும்னு ஆண் ஒரு வரையறை வச்சிருப்பான். அந்த அளவுதான் சிரிக்கணும். எப்படி வாழ முழுக்க முழுக்க ஆணாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துக்குள்ள இந்த பெண்ணை வச்சிட்டோம். நீங்க கேட்கலாம், அதெல்லாம் நாங்க பட்டிமன்றத்துல பேசுவோம்ல இன்னைக்கு, அதெல்லாம் பெண்களை எவ்வளவு பேசணுமோ பேசுவோம். கூட்டம்மாவை பத்தி எல்லா ஆண் பேச்சாளர்களும் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. என் பொண்டாட்டி அப்படி, என் பொண்டாட்டி இப்படி, எங்க அம்மா அப்படி, 2 பேத்துக்கு இடையில சண்டை. இதெல்லாம் எவ்வளவு சதவீதம் அல்லது எங்கு நிகழ்கிறது? நம்மை போல படித்தவர்களிடத்தில் ஒரு நகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஆனால் இன்னமும் ஒரு கிராம பகுதி, இன்னமும் அந்த சூழல் மாறாத ஒரு நிலை இன்னமும் இருக்குதே, மாத்த முடியலையே. இன்னொன்னு உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்க ஒரு ஆண் இல்ல ஒரு கணவன் அவனுடைய எல்லா விஷயங்களையும் ஒரு மனைவி தெரிந்திருப்பாள் என்று சொல்ல முடியாது. இத நல்லா யோசிச்சுக்கங்க. ஒரு கணவனுடைய எல்லா கோணங்கள், எல்லா செய்திகள், எல்லா முகங்களையும் ஒரு பெண் அறிந்திருப்பாள் என்று சொல்ல முடியாது. ஆனா ஒரு பெண்ணினுடைய எல்லா முகங்களையும் அவன் கணவன் அறிந்திருப்பான். இதை நீங்க மறுக்கவே முடியாது. அப்பதான் சொல்லுவாங்க, புருஷனுக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது, நீ மாட்டிக்குவ. இப்படி சொல்லி 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 ஒரு பெண்ணை பற்றிய எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு வைக்கிற கணவன் தன்னை பற்றி எல்லாவற்றையும் மனைவி இடத்தில் சொல்லுகிறானா? இதுவும் கேள்விக்குறி. காலம் காலமாக இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். ஜெயகாந்தனுடைய நாவல்கள், ஆண்களும் பெண்களும் நாவலை எடுத்து படிங்க. ராஜம் கிருஷ்ணன் அந்த அம்மா கதறி கதறி இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு நாவல ஒரு கதாபாத்திரமா வைக்கிறாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த பிரச்சனைகளை தாங்கி நிக்குது. பேச முடியாது. ஏட்டா என்ன சொல்லுவாங்க, அவன் ஆம்பளடி, உனக்கு 1000 விஷயம் தெரியும், அவன் 1000 இடங்களுக்கு போறவன், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பானா? சொல்லுதா சமுதாயம்? ஆனா அதே பெண்ணா இருந்தா எல்லாமே கணவன் இடத்துல சொல்லியே தீரணும். எதையாவது ஒன்ன மறைச்சிட்டான்னா அது ஒரு பெரிய உலக குற்றம். அப்புறம் ஒண்ணு சொல்லுவாங்க, நீ அன்னைக்கு மறைச்சல்ல அந்த கரும்புள்ளி, அதுதான் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிக்குது அப்படின்ருவாங்க. அப்ப இதெல்லாம் நம்மளால மறுக்கவே முடியாது. சரி, இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கணவனுக்கு அவனுடைய தொழிலிலோ அவனுடைய நட்பிலோ ஒரு சிக்கல் வந்தால் அதை அவன் மட்டும்தான் தீர்க்க வேண்டும். ஒரு கணவனுக்கு இந்த சமுதாயத்திலோ அல்லது அவன் பார்க்கிற தொழிலிலோ அல்லது அவனுடைய நட்பிலோ ஒரு சிக்கல் வந்தது, ஒரு பிரச்சனை, மாட்டிக்கிட்டான், எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சூழல் வரும் பொழுது ஒண்ணு அவனே முடிவெடுக்கணும் அல்லது அவனுடைய ஆண் நண்பர்கள் முடிவெடுக்கணும். பொண்டாட்டி அந்த இடத்துல முடிவெடுக்க கூடாது. இதை அப்படியே தலைகீழ திருப்பி போடுங்க. ஒரு மனைவி அவளுக்கு வேலை பார்க்கிற இடத்துல ஒரு பிரச்சனைன்னா முதல்ல புருஷன் போய் நிற்பான். என்னையா என்னமோ ஓவர் டைம் பார்க்க சொன்னியாமே, நைட் டியூட்டிய மனைவியை பார்க்க சொன்னியாமே. இன்னும் சொல்ல போனா இவளே போய் அவனை கூட்டிட்டு வருவான் புருஷனை. எனக்கு பயமா இருக்குங்க பேசுறதுக்கு, நீங்க கொஞ்சம் வாங்க, நீங்க வந்தீங்கன்னாலே அமைதி ஆயிடுவாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இதெல்லாம் காலாகாலமா எழுதப்படாத சட்டங்க. இது நல்லது கெட்டதுங்கிற விஷயத்துக்கே இப்ப நான் போகல. இதுல எது சரி, நான் வழக்கமா பட்டிமன்றம் பேசி அந்த வேலைக்கு நான் போகல. இது நல்லது, இது கெட்டது, அல்லது இது நிறைய நடக்குது, அதுக்கு நடக்குது. இதெல்லாம் நாம என்ன செய்ய போறோம்? இதுக்கெல்லாம் மாற்று தீர்வு என்ன? சரி, ஒரு குடும்பத்துல ஒரு ஆடவன் அல்லது ஒரு கணவன் தவறு செய்கிறான், தவறான வழிக்கு போகிறான், தவறான உறவு வைத்திருக்கிறான், அவன் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அதை பார்த்துட்டு அவங்க சொல்ற அடுத்த விஷயம், அவன் ஆம்பளை, அது அவனோட போ. அதே ஒரு பெண் அப்படியான விஷயங்களில் ஈடுபட்டால் அவ புள்ள என்ன நினைக்கும், அவ பொண்ணு என்ன நினைக்கும்? கல்யாண வயசுல பொண்ணையும் பிள்ளையும் வச்சுக்கிட்டு இந்த வேலையா? தவறு ஒன்றுதான். அது ஆண் செய்தாலும் தவறுதான், பெண் செய்தாலும் தவறுதான்.
ஆனால் சமுதாயம் எப்படி கற்பித்து வைத்தால் அது அவனோட போயிடும். அது பிள்ளை குட்டியை பாதிக்காது. ஏன் அப்பா எப்படி வேணா இருப்பாரு, பேசாம போய் தூங்க ரூம்ல, முடிஞ்சு போச்சு. காலையில எழுந்தது அவங்க வேலைக்கு. ஆனால் மனைவி என்பவள் தவறு செய்கிற நேரடியாக பிள்ளை. அப்ப இது இது எல்லாமே ஒன்றொன்றும் இந்த புனைவிதை இலக்கியங்களிலே ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தர் விரிக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். ஆண்களோடு பெண்களும் அப்படின்ற ஒரு கதை. இதுல விதவையா இருக்கிறா சாருன்னு ஒரு பெண். இன்னொரு கருத்து, நாங்கள் எப்படி காதலிக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு பெண்ணு காதலிச்சா இப்படித்தான் காதலிக்கணும்னு ஒரு ஆண் பாட்டு எழுதுறாரு. இவ எப்படி வர்ணிக்கணும்னு அவர் வர்ணிக்கிறாரு. இவ எவ்வளவு தூரம் எவ்வளவு சென்டிமீட்டர் சிரிக்கணும்னு அவர் முடிவு பண்றாரு. அவளை பேச விடுங்க, அவளை சிரிக்க விடுங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவோம், இது என்னது, விதவை பெண் அவள் விதவையாக போய் விட்டாள், ஆகவே அவளுக்கு ஒரு இன்னொரு திருமணத்தை கட்டாயம் மறுமணம் செய்து வைக்க வேண்டும். அது ஒரு பெரிய புரட்சி, ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்ட ஒன்று, யாராக இருந்தாலும் சரி. ஆனா அதுல அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கா, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க புரட்சி செய்யணும், நாங்கள் புரட்சி, ஆகவே அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம். அதெல்லாம் அதை பார்த்துட்டு தான் கண்ணதாசன் எழுதுறாரு, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் வளரும் மலரும் மலர் அல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவான்லாம் கேட்கிறாரு. அப்ப என்ன கட்டாயம் என்றால் புரட்சி, ஒரு பெண் புரட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதுவும் ஆண்களாலே அது வடிவமைக்கப்படுகிறது. அந்த ஆண்களோடு பெண்களும் என்ற நாவல் நீங்கள் படித்து பாருங்கள். நம் கதை சொல்வதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஒரு விதவை சாரு என்று அந்த பெண்ணுக்கு பெயர், அவள் படுகிற வேதனைகள், அதை அவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார். இன்னொரு நாவல் நீங்கள் குறிக்க வேண்டிய முக்கியமானது ஜெயகாந்தனுடையது, இந்த நேரத்தில் இவள். மிக அருமையான நாவல். ஜெயகாந்தன் எழுதி இருக்கிற அந்த அற்புதமான நடை அழகு, யதார்த்தமான வார்த்தைகள், அற்புதமான ஒரு. அதிலே காந்திமதி என்ற ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, திருமணமாகி கணவன் இறந்துடுறான், பிறந்த வீட்டுக்கு வந்துடுறா. பிறந்த வீட்டில் அவர் படுகிற துன்பங்கள் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பூந்த வீட்டுலதான் பொண்ணு, போற இடத்துலதான் பிரச்சனை. அந்த குறிப்பிட்ட வயது அவளுக்கு திருமணம் நடந்து விட்டு அவள் திரும்ப அந்த பிறந்த வீட்டுக்கு வந்தால் அவள் படுற பாடு. அங்க அங்க அம்மா அப்பா இருக்கிற வரையில தப்பிச்சாங்க. அந்த அம்மா அப்பா இறந்த பிறகு அந்த குடும்பத்தில் அவளுடைய நிலை என்ன, அவ்வளவு அழகாக அந்த நாவலை கொண்டு செல்லுகிறார். இன்னும் ஒரு சிறப்பு, அந்த வீட்டுல அம்மா அப்பா இறந்துடுறாங்க, இவளுடைய கடைசி தம்பி ஒருத்தான் அந்த வீட்டுல இருக்கிறான், வைத்தின்னு. அவன் படுத்துற பாட இவளால தாங்க முடியல. அப்ப ஒரு பெண் எந்த வயதிலும் ஒரு அடக்குமுறைக்கு, யாரோ ஒருவரால், அது இன்னார்னு இல்லை, இவங்கதான்னு வரையறைகள் எல்லாம் இல்லை, யாரோ ஒருவரால் தொடர்ந்து அடக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அது ரொம்ப அழகா சொல்றாரு அந்த நாவல்ல. அதே போல புதிய சிறகுகள் என்ற ஒரு நாவல். இந்த புதிய சிறகுகள்ங்கிற நாவல்ல சுஜி என்ற ஒரு கதாபாத்திரம், ஒரு அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு பெண். இந்த பெண் சற்று புதிய ஒரு கோணத்திலே இந்த கதையை எழுதி இருக்கிறார். புதிய சிறகுகள். ஒரு மாமியார் மருமகள்னா இன்னைக்கு என்ன சொல்றோம், பெரும்பாலும் பட்டிமன்றங்கள் மாமியாரா மருமகளா, இதுதான் காலாகாலமா போடக்கூடியது. உடனே என்ன அதுக்கு ஒரு இது வச்சிருக்கிறாங்க, ஆமா ஆண்களாகிய நீங்கள்லாம் போய் கிரிக்கெட் விளையாடுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, நாங்க எங்க போவோம், வீட்லயே கிரிக்கெட் விளையாடிக்கிறோம். ஒரு அம்மா சொல்லுது, வீட்லயே கிரிக்கெட் விளையாடிக்கிறோம். எப்படிங்க, சமயக்கட்டுல இருந்து உருட்ட சொம்ப எடுத்து என் மாமியார் மேல நான் வீசுவேன். மாமியார் தோசை திருப்பிய வச்சு அங்கிருந்து வீசும். இல்லற கிரிக்கெட் நடக்குது, குறுக்க மாமனார் வந்தாருன்னா அவுட். சொம்பு நம்ம வீட்டு வாசல்ல விழுந்தா 4.
பக்கத்து வீட்டுல போய் விழுந்ததுன்னா 6. இப்படி விளையாடிக்கிறோம். ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி நல்லா இருக்குது. ஒரு புதிய சிந்தனை தான். ஆனாலும் காலம் காலமா மாமியார் மருமகன்னா சண்டை. மாமனார் மாப்பிள்ளைக்கு சண்டை வந்ததா தெரியல. இவங்க 2 பேர்த்துக்கு சண்டை. அந்த சூழ்நிலையில இந்த புதிய சிறகுகள்ங்கிற நாவலை எழுதுறாரு. அந்த நாவல்ல என்னடா மருமகனுக்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் உறவு, என்னை இந்த நிலைமைக்கு உயர்த்தி இருப்பதே என் மாமியார், அவர்களுடைய சிந்தனை, அவர் கற்றுக் கொடுத்தது. அன்னைக்கெல்லாம் சமையல் பெரும்பாலும் பெண்கள் அம்மா கிட்ட கத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா மாமியார்கிட்ட கத்துக்குவாங்க. இந்த வீட்டுக்கு ஏங்க அத்தை, உங்க பையனுக்கு என்ன சமைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்க, அது எப்படின்னு சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். இப்ப எல்லாம் யூடியூப், எது கேட்டாலும் அது வருது. அப்ப மாமியார்கிட்ட பேசுற வேலையே இல்லையே, ஏன் பேச போறாங்க? அதுல போட்டா எல்லாம் சகலமும் வருது, அதை பாத்துக்கிறாங்க, செய்யறாங்க. அன்னைக்கு எப்படி இருந்தது பாருங்க. ஏதோ சமையலுக்காகத்தான் கேட்டாங்கன்னு இல்ல, அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு உறவு நிலை. என் கணவனுக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்பதை என் மாமியாரிடத்தில் இருந்து தெரிந்து கொள்வேன் என்ற உணர்வு நிலையில அதை வச்சான். இன்னைக்கு பூரா மாறி போய் காலாகாலமா மாமியார் மருமகள் சண்டை, அது சுவையா ஓடுது. அது மேடையா இருக்கட்டும், திரைப்படமா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இதை எல்லா புனை இலக்கியங்களும் கொண்டு செல்லுகிறது. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்க புனை இலக்கியங்கள்ல ஒரு இலக்கியமா திரைப்படங்களையும் சேர்க்கலாம். திரைப்படங்களும் புனை இலக்கியங்கள் தான். ஒரு சமய நாவலா இருந்து திரைப்படமா இருக்கலாம், சிறுகதையா இருந்து திரைப்படமாக மாறி இருக்கலாம். அப்படிப்பட்ட திரைப்பட வரிசைகளில் பெண்கள் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறார்கள்? சூரியகாந்தி படம் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த படத்தினுடைய இழையோடுகிற ஒரே கருத்து என்ன? ஒரு வரியில சொல்லுங்க. சூரியகாந்தி படம் எல்லாரும் பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த படத்தினுடைய ஒரு அடிக்கோடு என்ன? கணவன் மனைவி 2 பேருக்கு மனதிலே இருக்கக்கூடிய அந்த ஈகோ. யாரு சம்பாதிக்கிறத குடும்பத்துக்கு பயன்படும். காதலிக்கிற வரையில் அவள் மேல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காதலித்து அவளே மனைவியாக வருகிற பொழுது, தன் குடும்பத்திற்கு ஏற்றவளாக வருகிற பொழுது, இப்ப ஈகோ கிளாஷ் எங்க ஆரம்பிக்குதுன்னா, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் மருமகளை தூக்கி பேசுறாங்கன்னா அந்த வீட்டு பையனுக்கே பிடிக்காம போகுது. மாமனார் மாமியார், அவளுக்கு மாமனார் மாமியார், ஆனா அவ என்ன செய்யறா? இதுவரையில நாங்க காசி ராமேஸ்வரமே போனதில்லடா, கூட்டிக்கிட்டு போடான்னு பையன்கிட்ட கேக்குறாங்க. அவன் சொல்றான், நான் வாங்குற சம்பாத்தியத்துல சென்னைக்கே உன்னை கூட்டிட்டு போக முடியாது, நான் எங்க காசி ராமேஸ்வரம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பேசிட்டு போறோம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமக அவ வேலைக்கு போய் அவளுக்கு ஓவர் டைம் பார்த்து கிடைச்ச பணத்துல மாமா மாமி இந்தாங்க டிக்கெட்டு, போயிட்டு வாங்க ராமேஸ்வரத்துக்குன்னு கொடுக்குறாங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப இவங்களுக்கு சந்தோஷம். பையன் வந்த உடனே அவங்க பெருமையா காட்டுறாங்க, போடா இத்தனை நாளா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த பத்தியா, மருமக எனக்கு டிக்கெட்டே வாங்கி கொடுத்துட்டா. அங்க ஆரம்பிக்குது பிரச்சனை. பிள்ளையார் சொல்லி அவங்க போடுறாங்க. நீங்க அந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் எல்லாம் பார்த்தா யாரையுமே குற்றம் சொல்ல முடியாதுங்க. அவரவர்களுடைய நிலையில் இருப்பில் அவரவர்கள் சரியாக இருக்கிறார். அவங்க அப்பா டைப்ரைட்டிங் மிஷின், அன்னைக்கு கை வலிக்க வலிக்க விரல் வலிக்க வலிக்க டைப் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. எப்ப? 75-80 வயசுல. காத்து கிடையாது, ஃபேன் வாங்க காசு இல்ல, வீட்டுக்கு ஒரு ஃபேன். அந்த ஃபேனையும் இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்க போகிறோமேங்கிறதுக்காக தங்கச்சிக்காக வச்சிருப்பாங்க. அந்த ஃபேன் காத்து தங்கச்சிக்கு மட்டும்தான். அவமா வீட்டுல இருக்கிற மாமியார் மாமனாருக்கு விசிறி விடுவா. இத பாக்குறா மருமக. சரி, கஷ்டப்படுறாங்களேன்னு 2 மாச பணத்தை சேர்த்து வச்சு ஒரு டேபிள் ஃபேன் வாங்கிட்டு வர்றா. டேபிள் ஃபேனை மாமனாருக்கு கொடுக்குறா. மாமியாருக்கு ஒரே மகிழ்ச்சி. பாருங்க, இவ்வளவு நாளா நம்ம பையன் இருந்தான், அவன் ஏதாவது நமக்கு செஞ்சானா? மருமக பாருங்க, அந்த உடனே நமக்கு ஃபேன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறா. ஃபேன்ல இனிமே ஃபேன் காத்தெல்லாம் அருமையா நீங்க வேலை செய்யலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. வீட்டிலே இருக்கிற இப்ப இவனை கேட்டு முடிவெடுக்கிறதுங்கிற நிலைமை போச்சு. பொருளாதாரம் அவள் கைக்கு போன உடனேயே வீட்டுல எல்லாரும் அவளை கேட்கிறாங்க.
இன்னைக்கு அண்ணி இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அவ கேக்குறா. ஏம்மா இன்னைக்கு இந்த முடிவு எடுக்கலாமா மாமனார் கேட்கிறாரு. எல்லாமே அவளை நோக்கி போகிறது. அப்ப இவனுடைய மனநிலை எப்படி மாறுகிறது? இவன் என்ன செய்கிறான்? தவறான வழிக்கு போயாவது கையூட்டு வாங்கியாவது தன் மனைவிக்கு மேலாக சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு போகிறான். அப்ப இந்த பெண் மனநிலை என்ன பாடுபடுகிறது? ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப அவ சொல்றா, உன்னை புரிந்து கொள்வதற்கு தடையாக இந்த வேலை இருக்கிறது என்றால், உனக்கும் எனக்குமான அந்த நட்பை பிணைப்பை தடுக்கிறது இந்த வேலை என்று சொன்னால், உன்னை என்னிடத்தில் இருந்து விலகிச் செல்ல வைக்கிறது இந்த பொருளாதாரம் என்று சொன்னால், நான் இப்பொழுதே வேலையை விட்டுறேன். இப்பொழுதே நான் வேலையை விட்டு விடுகிறேன். நான் இந்த இடத்தை தான் கையில் எடுத்துக் கொள்கிறேன். அப்படி என்றாலும் தன் குடும்பத்தையும் தான் வீட்டுல இருக்கிறவங்கள தானே அவ பெருமைப்படுத்துறா. தான் தங்கச்சிக்குத்தானே அவன் நல்லது செய்யறா. தன் தந்தைக்குத்தானே அவள் வேலை செய்கிறாள். தன் அம்மாவுக்குத்தானே பணி செய்கிறாள். தன்னை மீறி அவள் ஒன்றும் செய்யவில்லையே என்ற எண்ணத்துக்கு போகல. தன் மூலமாக அதை செய்திருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். சம்பாதிச்சு கொண்டு வந்து அவங்கிட்ட கொடுத்து, நீங்க உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க, அப்பாவுக்கு வாங்கி கொடுங்க, உங்க மூலமா செய்யுங்கன்னு சொல்லாம, தன் கையில் பொருளாதாரம் வந்தவுடன் அந்த பெண் தன் இஷ்டத்துக்கு செயல்படுகிறாள் என்ற உணர்வுக்கு அவன் போகிறான். சரி, அதை கூட விட்டுருவோம். அவ சொல்றா, இங்க பாருங்க, வேலையை விட்டுற, உங்களுக்கு பிடிக்கலன்னா. அப்ப அவன் சொல்லுகிறான், நீ வேலையை விட்டு விட்டு மறுபடியும் இந்த வசதிகள் எல்லாம் குறைந்தவுடன் மருமகள் வேலைக்கு போகாததனால் இதையெல்லாம் இழந்தோம் என்று எல்லோரும் என்னை குற்றம் சொல்லுவதற்காக வேலை விட போகிறாயா? அப்பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள அவன் தயாராக இல்லை. ஒரு 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 யதார்த்தமான ஒரு கணவன், அது ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் கூட கிடையாதுங்க, அதை விட குறைந்த ஒரு தாழ்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இன்றைக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப பெண் கையில பொருளாதாரம் இருந்தாலும் சிக்கல், இல்லை என்றாலும் சிக்கல். அதனால்தான் சொன்னா, எது பெண் சுதந்திரம், எது பெண் சுதந்திரம்? ரெண்டு வரியில சொல்லுங்கன்னா எதை சொல்றது? பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டோம், நாளையில இருந்து வீட்டை விட்டு அவர்கள் எல்லாம் வெளியில் போய் விடலாம், அதல்ல சுதந்திரம். சுதந்திரம் என்பதற்கு ஒவ்வொருவர் தருகிற அந்த வித்தியாசமான விளக்கம் இருக்கிறது. ஒரு விளக்கம் உங்களுக்கு தருகிறேன், அதனை அழகாக குறிப்பிட்டார்கள். பெண்ணை காயப்படுத்தாதீர்கள். அது உடல் காயமா இருக்கலாம். ஒரு காலகட்டத்துல என்ன அடி, தனக்குன்னு ஒருத்தி இருந்தா சொடக்குன்னு ஒண்ணு அடிச்சுக்கலாம். பழமொழியெல்லாம் கத்து வச்சிருக்கிறான். அப்ப அடிக்கிறதுக்காகவே ஒருத்திய கட்டிக்கணும்னு ஒரு காலகட்டம் இருந்தது, அதை மறுக்க முடியல. சரி, அந்த காலம் பாட்டது. பெண்ணை திட்டாமல் ஒரு காலகட்டத்துல திட்டிக்கிட்டே இருக்கிறது. சரி, அது போச்சு. பெண் உழைப்பின் பயனை திருடாமல், பெண்ணினுடைய உழைப்பின் பயனை திருடாமல், இன்னைக்கு எல்லாம் மேடையில கிண்டலா சொல்லுவாங்கல்ல, ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு என் பொண்டாட்டி சமைக்கிறதே இல்லை, ஒரு இட்லியை சுட்டு அது மேல டேட்டி எழுதி ஒட்டி உள்ள வச்சிடுறா. எதுக்கு யானை? இது இந்த டேட்டுக்கு உள்ளது, இது அடுத்த டேட்டுக்கு உள்ளதுன்னு எடுத்து சூடு பண்ணி எனக்கு போடுறா சொல்றாங்க. வேடிக்கையா சொல்றாங்க. முன்னெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டாங்க, இப்ப எல்லாம் புக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஆனால் உழைப்பு சுரண்டல் இன்னமும் இருக்கிறது. அந்த உழைப்பு சுரண்டலை விடு. அவள் விரும்பியதை செய்ய விடுங்கள், அது பெண்ணுக்கு சுதந்திரம். அது சிறப்பல்ல. அடுத்து போட்டான், அவள் விரும்பாததை செய்ய கட்டாயப்படுத்தாதீர்கள், அது சுதந்திரம். அவள் விரும்பாததை செய்ய கட்டாயப்படுத்தாதீர்கள், அது சுதந்திரம். ராகுல சங்கராந்தியன் இதையெல்லாம் எழுதி தன் வாழ்க்கையை நடத்துவதற்கு பிறர் உதவியை எதிர்பார்க்காத நிலையை உங்கள் பெண்ணுக்கு ஏற்படுத்துங்கள். அவர் தருகிற ஒற்றை வரி, எது சுதந்திரம்? தன் வாழ்க்கையை நடத்த பிறர் உதவியை எதிர்பார்க்காமல் இருக்கிற சூழலை ஏற்படுத்துங்கள். இது எளிமையான விஷயம். இந்த சுதந்திரம் கல்வி. புயலின் மையம், அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். புயலின் மையம் என்று ராஜம் கிருஷ்ணம்மா ஒரு அழகான நாவல் எழுதி இருக்கிறார். ரொம்ப குறைந்த பக்கங்கள் தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய காத்தியா என்ற ஒரு பெண், அந்த பெண் ஒரு ஆசிரியர். அந்த பெண், அந்த காலத்துல எல்லாம் பெண்ணுக்கு இருந்த ஒரே நட்பு துணை எது தெரியுமா?
தையல் எந்திரம். எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த தையல் எந்திரத்தை ஓட்டுவதுதான் அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் என்று சொல்லுகிறோமே, அப்படி ஒரு ஊக்கத்தை தருவதாக அமைந்திருந்தது. ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லி அனுப்புறாரு. எம்மா, நீ பிறந்த வீட்டுல இருந்து பூந்த வீட்டுக்கு போற, அங்க என்ன பிரச்சனைனாலும் உன் மனசோட வச்சுக்கணும். உடனே உங்க அம்மாவுக்கு சொல்லக்கூடாது, உடனே என்கிட்ட ஓடி வரக்கூடாது, நீ அங்கதான் இருக்கணும். ஒருவேளை உனக்கு ஏதாவது சிக்கல் என்று இருந்தால் எனக்கு நீ ஒரு கடிதம் எழுதி அனுப்பு, நான் அதனை புரிந்து கொள்கிறேன். ஆனால் அந்த கடிதத்தை பேனாவில எழுதாத, பென்சில்ல எழுது. புரியுதா உங்களுக்கு? அப்பா, நான் மிக நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு பென்சில்ல எழுது, நான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னு. நீ ஏதோ கஷ்டத்துல இருக்கேன். அவர் எவ்வளவு குழு கொடுத்து அனுப்பி இருக்கிறார். பேனாவில எழுதாத, நான் நல்லா இருக்கிறேன்னு பேனாவில எழுதாத, நான் நல்லா இருக்கிறேன்னு பென்சில்ல எழுது, நான் புரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அந்த பொண்ணு அங்க போகுது. நினைச்ச மாதிரியா அவளுக்கு சில பிரச்சனைகள், அடக்குமுறைகள், கணவன் இதை கண்டுக்கவே இல்லை, மாமியார் கொடுமையெல்லாம் இருக்குது. இந்த பெண்ணு கடிதம் எழுதலாம்னு உட்காருகிற பொழுதெல்லாம் அவள் மாமியார் பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுறாங்க. கடிதத்தை மாமியார் படித்து பார்த்த பிறகுதான் போஸ்டே பண்ண விடுது. இப்ப என்ன செய்யறது, என்ன பண்றது? பென்சில்ல எழுதினாலும் மாமியார் படிக்கல, பென்சில்ல எழுதினாலும் படிப்பாங்கல்ல, பேனாவிலையும் எழுத முடியாது, பென்சில்லையும் எழுத முடியாது. ஆனா பிரச்சனையை சொல்லி ஆகணும், அப்பாக்கு மட்டும் புரியணும். இந்த பொண்ணு அழகா எழுதுறா. கல்வி அந்த பெண்ணை எப்படி சிந்திக்க வச்சிருக்குன்னு பாருங்க. அப்பா, நான் மிக நன்றாக இருக்கிறேன், என் மாமியார் என்னை தங்கம் போல் பார்த்துக் கொள்கிறார், என் மாமனார் எனக்கு என்ன வேண்டுமோ அதை உடனே வாங்கி தருகிறார், என் கணவர் என் கண்ணில் இருந்து கண்ணீர் விழவே விடுவதில்லை, அப்படி என்னை பார்த்துக் கொள்ளுகிறார், என்னை ஒரு நல்ல சூழலில் நல்ல குடும்பத்தில் அனுப்பி இருக்கிறீர்கள், நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் நினைத்ததை காட்டிலும் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வீட்டில் என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது, கொட்டி கிடக்கிறது, அன்பு, மகிழ்ச்சி, கருணை, பாசம் ததும்பி வழிகிறது, ஒன்றே ஒன்றுதான் அப்பா இல்லை, இந்த வீட்டில் ஒரு பென்சில் மட்டும் இல்லை. அவ்வளவுதான். ஒரு பெண்ணுக்கு கல்வி எந்த அளவுக்கு சிந்திப்பை கொடுக்குது. பொருளாதாரத்தை தாண்டி கல்வியை கொடுங்கள் என்று அந்த பகுதியை முடிக்கிறார். அந்த பெண் சிந்தித்து எழுதியதை முடிக்கிறார். அந்த நாவலினுடைய கடைசியிலே இந்த பகுதி வருகிறது. அப்படி அது எந்த காலமாக இருந்தாலும் பெண்ணை குறித்து படைக்கிற பொழுது இந்த புனை இலக்கியங்கள், அது பழங்காலமாக இருந்தாலும் சரி, பழங்காலத்தில் ஒரு பரந்துபட்ட நிலையை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த காலத்தில் போக 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 கண்ணதாசன் சொன்ன மாதிரிதான், நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்திருந்தேன் நீ வளர்ந்ததாலே. அது சொல்றதுக்கு அவருக்கு தான் முழு உரிமை உண்டு. ஏன்னா ஒரு நாள்ல 8 பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தவர். அம்மா கேக்குறா, எந்த பொண்ணுடா பிடிச்சிருக்கு உனக்கு கட்டி வைக்கிறேன்னா 8மே பிடிச்சிருக்குன்னாரு. என்னத்த பண்றது, 8 பொண்ணுமே பிடிச்சிருக்கு. நீ என்ன கேட்ட, உனக்கு எந்த பொண்ணா பிடிச்சிருக்குன்னு கேட்ட, 8மே பிடிச்சிருக்குன்னு. அம்மா சொல்றா, அதிர்ந்து போய், அவி இப்படியெல்லாம் இல்லடா, அம்மா ஒரு பொண்ணை நீயே கட்டி வை. சரின்னு அம்மா சொல்ற பொண்ணையே கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாரு, பாட்டெல்லாம் பாடுறாரு. அவரு பாட்டை பாடி எத்தனை பேரு காதலிச்சிருப்பான், அவரு பாட்டை பாடி எத்தனை பேர் மனைவிய வர்ணிச்சிருப்பான். இப்ப அவரே கல்யாணம், அவருக்கே மனைவின்னா அவர் எவ்வளவு பாராட்டி இருப்பார். பதிலுக்கு அந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு பதிலும் காணும். பதில் பேசாததுனாலதான் பல காவியங்கள்லாம் எழுது. இந்த கண்ணகி அவ்வளவு பாராட்டினா இல்லைங்க, மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே. அந்த அம்மா பதிலுக்கு ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் ஏன் எங்கேயாவது போயிருக்க போறான். அவன் பேசாம உட்கார்ந்து இருந்ததும் அவன் முடிவு பண்ணிட்டான். அதே மாதிரி இவர் பாடுறாரு என்னென்னமோ, மானே தேனே பொன்மானே, பதில் அங்கிருந்து ஒண்ணும் வரல. கோவத்தின் உச்ச நிலைக்கு போட்டு அம்மாவை கூப்பிட்டு, என்னம்மா ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்கிற, நான் இவ்வளவு பாராட்டுறேன், ஒன்னும் நீ அவளை மாதிரி ஒருத்தி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா,
நீ என்ன சாப்பிடணும்னு நினைச்சியோ அது தட்டுல வச்சிருப்பான். நீ எதை காணும்னு தேடுறியோ அதை கொண்டு வந்து கொடுத்துருவா. காது வேணும்னா கேட்காதே தவிர, எவ்வளவு சாதாரணம். காது வேணும்னா கேட்காதே தவிர மத்தபடி உனக்கேத்த மனைவி அவ வாங்க. அப்போ எழுதுறாரு, செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பாலே என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த சீமாட்டி. அவ காது கேட்காம இருக்கிறதுனால என் கவிதைகள் பழுதடையாமல் காக்கப்பட்டனன்னு எழுதுறாரு. அப்புறம்தான் அதை அப்படியே எடுத்து சினிமா பாட்டுல போட்டு, முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும், முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், மௌனமே பார்வையாய் ஒரு பாட்டு பாட வேண்டும், ஞானமே ஜாடையாய் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மனைவி கிட்ட இருக்கிற குறைய பெரிதுபடுத்தாத கணவன், கணவனிடத்தில் இருக்கிற குறைய அடுத்தவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்கிற மனைவி, அப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைய வேண்டும்னு அவர் முடிக்கிறார். அததான் சொல்லுகிறேன். காலந்தோறும் மகளிர் தினம் நடத்துகிறோம், வருடந்தோறும் மகளிரை குறித்து பேசுகிறோம், மகளிர் உரிமைக்காக குரல் கொடுக்கிறோம், மகளிருக்கு சுதந்திரம் என்கிறோம், மகளிர் முன்னேற்றம் என்கிறோம், எம்பவர்மெண்ட்ங்கிறோம். எல்லாம் சரி. அதெல்லாம் சமுதாயம் என்று வருகிற பொழுது அதை பற்றி பேசுகிறதாம். குடும்பம், தனி மனித ஒழுக்கம் என்று வருகிற பொழுது பெண்களை எந்த சூழலில் இன்றைக்கு படைத்திருக்கிறது புனைவிலக்கியங்கள் என்றால் இப்படியான சூழலில் தான் படைத்திருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் போய் நடக்கிற சிக்கல்களை ஒவ்வொரு எழுத்தாளர் எடுத்துக்கொண்டு அதை படைக்கிற பொழுது சில இடங்களில் வேதனை வருகிறது, சில இடங்களில் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கை வருகிறது. ஆகவேதான் நான் ஒன்றிரண்டு குறிப்பாக நான் வாசித்தது ராஜம் கிருஷ்ணன் அம்மா. கடைசி காலகட்டத்தில் அவரை காப்பாற்றுவதற்கே ஆள் இல்லாமல் தனியாக இருந்தவர். அவர் எழுதியிருக்கிற படைப்புகள் இந்த பெண்களினுடைய நிலையை நமக்கு மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. அதை குறித்து உங்களிடத்தில் பேசுவதற்கு இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தமிழ்ச்சங்கம் அமைத்து கொடுத்தது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், ஆண்களாகிய உங்களுக்கெல்லாம் ஒரு ராத்திரி தான், எங்களுக்கு தான் நவராத்திரி, 9 ராத்திரி. ஏனென்றால் உங்களிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டு நாங்கள் 9 உருவாக்குகிறோம். ரத்தம், சதை, மஞ்சை, எலும்பு, தோல் என்று சொல்லக்கூடிய 9 உருவாக்குகிற ஆற்றல் பெண்ணுக்கு இருக்கிறது. 1 9 எங்களுக்கு நவராத்திரி, உங்களுக்கு ஒரு ராத்திரி. நீங்க என்ன சொல்லுங்க, 9 ஆக்குறியாமா அப்படின்னு கேட்காதீங்க. பிரச்சனைகளை அல்ல, ஆக்கப்பூர்வமான வேலையை செய்கிற இந்த பெண்ணுக்கு இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் ஒரு மிகச்சிறந்த உயர்வை தந்திருக்கிறது. ஒரு நல்ல பொழிவை எனக்கு வழங்குவதற்கு வாய்ப்பளித்தது. நான் அப்படியே ஒரு சிந்தனைகளை தூவி இருக்கிறேன், அவ்வளவுதான். அதை பற்றி கொண்டு படர வேண்டியது, காலந்தோறும் செழிக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.